श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किः केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदगस्तदितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्या भवति भक्तजनार्तिहन्तुः पितृत्वम् अन्येषु अविचार्यतूर्णं स्तम्भे अवतारतम् अनन्यलब्धं श्रीलक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां गोतामनन्यशरणौ शरणं प्रपद्ये। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்கும் விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே. நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள்செய் நீயே. நமசதசே. இன்னைக்கு திருப்பாவையினுடைய 23வது பாசுரத்தை நாம் அனுசந்தானம் பண்ண போகிறோம். வழக்கம் போல திருப்பாவையினுடைய 23வது பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிப்பதற்கு முன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியினுடைய பெருமையை போற்றி அருளியிருக்கின்ற கோதாஸ்துதியினுடைய 22வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தொடர்ந்து திருப்பாவையுடைய பாசுரார்த்த விசேஷத்தை அனுபவிப்போம். தூர்வாதல பிரதிமயா தவதேக காந்தியா கோரோச்சனா ருச்சரயாச்ச ருச்சேந்திரியாயா ஆசீதனுஜித சிகாவலகண்டலோபம் சேபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரி காத்திரம் என்பது இன்றைய, அதாவது 22வது ஸ்லோகம் கோதாஸ்துதியிலே. கோதா பிராட்டியை அவருடைய திருமேனி லக்ஷணத்தை, சொரூப லக்ஷணத்தை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருகம்புல் போன்ற நிறம் கொண்டவளே என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்திருக்கின்றார். கோதா பிராட்டி அருகம்பில் போன்ற நிறம் கொண்டவள், தாயாரோ பொன்னிறமானவள். தாயாரினுடைய அந்த திருமேனி சௌந்தரியத்தினால் வெளிப்படுகின்ற அந்த தேக காந்தி, அதாவது அந்த ஒளி, அருகம்புல் போன்ற நிறம் கொண்ட கோதா பிராட்டியினுடைய திருமேனி காந்தி இரண்டும் சேர்ந்து கருமையான நிறம் கொண்ட எம்பெருமானுடைய கழுத்திலே அவர்கள் பார்வைப்படுகின்ற பொழுது மயிலினுடைய நிறத்தை காட்டுகின்றது என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கின்றார். கருமை, தங்க நிறம், அருகம்புல் நிறம், பசுமை, இது மூன்றும் சேர்ந்தா எப்படி தெரியும்? மயில் கழுத்து எப்படி பலவிதமான வண்ணங்களில் மின்னுகின்றதோ அதுபோன்று எம்பெருமானுடைய திருமேனி பலவிதமான வண்ணங்களில் மயில் சாயை உடையதாக இருந்தது என்று அனுபவிக்கின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இந்த அளவிலே கோதாஸ்துதியினுடைய 22வது ஸ்லோகத்தை மனதிலே அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு இப்பொழுது வழக்கம்போல் திருப்பாவையினுடைய 22வது பாசுரத்தை அனுபவிப்போம். இன்றைய பாசுரம் அனுசந்தானம் பண்ணுங்கோ. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ
திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரம் விசேஷமான பாசுரம். நாம முதல் நாள் அவதாரிகை சொல்லும் பொழுதே அனுபவிச்சதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு நாள் பாசுரத்தையும் ஆண்டாள் நாச்சியார் பாமாலையாக எம்பெருமானுக்கு சூட்டுகின்றாள் என்று அனுபவிக்கலாம். சூடி கொடுத்த சுடர்கொடி அல்லவா ஆண்டாள் நாச்சியார். தான் சூடி கொடுத்த அந்த மாலையை எப்படி எம்பெருமான் தன்னுடைய திருமுடியிலே ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கின்றானோ அதுபோலவே பிராட்டி பாமாலையாக சூடி கொடுத்த அந்த பாசுரங்கள், திருப்பாவி என்ற பாசுரங்கள், ஒவ்வொரு நாள் பாசுரமும் ஒரு மாலை என்று அனுபவித்து அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கின்றாள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். அதனால்தான் தனியனில் சூடி கொடுத்த சுடர்கொடின்னு சொல்கிறோம். பாமாலை பூமாலை சூடி கொடுத்த என்று பூமாலையும் கொடுத்தால் பாமாலையும் கொடுத்தால் என்று அனுபவிக்கின்றோம் அல்லவா. அந்த வகையிலே இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் கண்ணனுக்கு சூடி கொடுக்கின்ற அந்த பாமாலை என்னவென்றால் சாப நிவாரண மாலை என்று நாம் அனுபவிக்கலாம். இதனுடைய ஏன் சாப நிவாரண மாலை என்று சொல்றோன்றது பாசுரத்தினுடைய அர்த்தம் அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கே புரியும். இப்படி இந்த பாசுரம் ரொம்பவும் சிறப்பான ஒரு பாசுரம். தத்துவங்கள் நிறைய பொதிந்திருக்கின்ற பாசுரம். எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை சொல்லுகின்ற பாசுரம் என்று பல விதத்திலும் நாம் அனுபவிக்கலாம். இப்படி அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் என்று சொல்லி, அபிமான பங்கமாய் வந்தவர்கள் யார்? இந்த சிறு லோகங்களில், இந்த பூலோகத்தில் உள்ள பூமி பிரதேசங்களை ஆளுகின்ற சக்கரவர்த்திகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற அரசர்கள் என்று தங்களை சொல்லிக்கின்ற அவர்களெல்லாம் பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே, அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே என்று சொல்லுகின்றார். தங்களுடைய கர்வம் ஒழிந்து கண்ணனே நீயே சரண் என்று எம்பெருமானிடம் சரணடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி அபிமான பங்கமாய் வந்து தமக்கு மேம்பட்டவர்கள் யாரும் இல்லை என்ற அகந்தையும் தற்பெருமையையும் அழிக்கப்பட்டு உன் அருகிலே வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே, உன் அரியணியின் கீழே. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடலாம், பள்ளிக்கட்டில் தானே சொல்லியிருக்கா, கட்டில்னா அரியணையான்ட்டு கேட்கலாம். அதாவது எம்பெருமானுடைய திருமாளிகையில் இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, சோஃபா கம் பெட்டுன்ற மாதிரி அதை அனுபவிச்சுக்கோங்க. எம்பெருமான் படுத்தா அது கட்டில், அவன் அமர்ந்தால் அது அவனுடைய சிம்மாதனம் போன்ற ஒரு அமைப்பு, அப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவனுடைய பள்ளி அறையிலே அமர்ந்து வருபவர்கள் பேசுவதற்காக ஒரு சிம்மாதனமும் வைத்திருந்தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். அமர்ந்து பேசுவதனால் சிம்மாதனம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பள்ளிக்கட்டில் கீழே உன்னுடைய அறையிலே இருக்கின்ற அந்த சிங்காசனத்திலே நீ அமர்ந்து கொண்டு சங்கம் இருப்பார் போல், சங்கம் என்றால் பணிவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் பணிவோடு உன் கட்டிலின் கீழே, உன்னுடைய சிம்மாசனத்தின் கீழே அமர்ந்திருக்கின்றார்களே, வந்து தலைப்பெய்தோம். அரசர்கள் தங்கள் அபிமான பங்கத்தை விட்டுவிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். நாங்களோ உன் அன்பிற்கு கட்டுப்பட்டு நோன்பு இருந்து உன்னை சரண் என்று உன்னிடம் தலைப்படுகின்றோம். உன்னை எங்கள் தலைவனாக, எங்களுடைய மணாளனாக எங்களுக்கு வருவாயாக என்று பிரார்த்தித்து உன் பள்ளிக்கட்டில் கீழே வந்து அமர்கின்றோம் என்று சொல்லுகின்றாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவரையில் பொதுவான ஒரு விசேஷத்தை சொல்லிட்டு எப்பொழுது எம்பெருமானுடைய திருமேனி வைலட்சண்யத்தை சொல்லுகின்றாள் ஆண்டாள். கிங்கினிவாய் செய்த தாமரைப்பூ போலே. தாமரைப்பூ நமக்கு தெரியும், நன்றாக அலர்ந்த தாமரைப்பூ கீழ்ப்பாசுரங்களில் அனுபவித்தோம். ஏன் இங்கு கிங்கினி என்று சொன்னால்? கிண்கிணி என்பது சலங்கை என்று அர்த்தம். சலங்கைன்னா எது? சலங்கையில் பார்த்தேன்னா அதனுடைய வாய் முழுவதுமாக திறந்திருக்காது, உள்ளே இருக்கிற மணி வெளில வரக்கூடாது இல்லையா, அதனால் பாதி திறந்தும் பாதி மூடியும் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுபோன்று பாதி திறந்தும் பாதி மூடியும் இருக்கின்ற அலர்ந்த தாமரையை போன்று 2 எதிர்ப்பதங்களை சொல்லி காட்டுகின்றார். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே
இதுக்கு ஏன்றதை பின்னால் நாம் அனுபவிப்போம். இப்போ பொதுவான அர்த்தம், அந்த சலங்கையினுடைய வாய் எப்படி பாதி திறந்தது போன்று இருக்கின்றதோ அதுபோன்று யோக நித்திரை பண்ணி கொண்டிருந்த எம்பெருமானே உன்னுடைய திருக்கண்கள் பாதி மலர்ந்த நிலையிலே இருக்கின்றனவே என்று சொல்லுகின்றாள். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். அப்படிப்பட்ட அலர்ந்த தாமரை போன்று அந்த கண்களை கொண்டு எங்களை நீ பார்த்து விட்டால் எங்களை நோக்குதியேல் என்று சொல்லுகின்றாள். நீ எங்களை குளிர கடாட்சித்து விட்டால் எங்கள் மேல் சாபம் இழிந்து நாங்கள் செய்த பாபங்கள் அனைத்தும் தீயினுள் தூசாகும் என்று போய்விடுமே என்று சொல்லி ஏல் ஓர் எம்பாவாய் என்று வழக்கம் போல் நாங்கள் இவ்வாறெல்லாம் சொல்லுவதை நீ நன்றாக ஆராய்ந்து தெளிந்து எங்களுக்கு அருள் புரியாய், நப்பினை தொழியை எங்களுக்கு நீ சிபாரசு பண்ணுவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திப்பதாக இந்த பாசுரத்தினுடைய வெளிப்படையான அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். இப்பொழுது வழக்கம் போல தொடர்ந்து பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை ஓரளவுக்கு அனுபவிப்போம். நேற்றைய பாசுரத்தை தொடர்ந்து எந்த பாசுரத்திலும் கண்ணனை துயிலெழுப்பும் விதமாகத்தான் ஆண்டாள் அனுபவிக்கின்றாள். இந்த பாசுர முடிவிலே கண்ணன் எழுந்து அமர்ந்து திருக்கண்கள் மலர குளிர கடாட்சிக்கின்றான். அந்த நிலைக்கு வந்தாச்சு. சாலோகத்திலே, சாலோகம் என்றால் எம்பெருமான் இருக்கின்ற அந்த லோகத்துக்கு வந்து சாமீபம் என்று சமீபத்திலே வந்து விட்டார்கள், அருகிலே வந்து விட்டார்கள். ஏற்கனவே சொன்னது போன்று ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு படி உயர்ந்து 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 எம்பெருமான் அருகில் செல்கின்ற ஒரு நிலை. இப்பொழுது எம்பெருமானுக்கு அதே லோகத்திற்கு வந்து எம்பெருமானுடைய சமீபத்திலே வந்து விட்டார்கள். நேற்றைய பாசுரம் வரை இப்பொழுது எம்பெருமானுடைய திருக்கண்களால் கடாட்சிக்கப்படுகின்ற பேரினை பெறுகின்றார்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த பாசுரம் உணர்த்துகின்ற தத்துவம் என்னன்னா, அனன்யார்க்க சேஷத்துவம் என்று பெரியவர்கள் அனுபவித்திருக்கார்கள். அனன்யார்க்க சேஷத்துவம் என்றால் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அந்த எம்பெருமானாகிய பரபிரம்மத்தை, அதாவது ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தெய்வம் இல்லை என்ற வைராக்கியம், வேறு தெய்வம் இல்லை என்ற திட சிந்தனை, இதைத்தான் அனன்யார்க்க சேஷத்துவம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இதை அனன்ய என்றால் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத, அர்க்க என்றால் பெருமை. யாருக்கு தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பெருமை இருக்கின்றது? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான். அதனால்தான் கீழ்ப்பாசுரம் ஒரு நாள் அனுபவிக்கும் பொழுது வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னாராம், தரித்ராய நமகா என்று அவருக்கு அர்ச்சனை பண்ணாராம். என்னடா பெருமாளுக்கு போய் தரித்திரன்னு சொல்றேன்னா, அவருக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை, அதனால தனக்கு மேலே ஒருத்தர் இல்லைன்ற குறை அவங்ககிட்ட இருக்கு, ஆகையினால அவரை தரித்திரன்னு சொல்லிட்டான். யாரை தரித்திரன்னு சொல்லுவோம்? யார்கிட்ட எதுவும் இல்லையோ அவளை தானே தரித்திரன்னு சொல்லுவோம். ஆகையினால தனக்கு மேம்பட்டவர் என்று ஒருவர் இல்லாத ஒரு பரபிரம்மம் அவர், ஆகையினால் அவர் தரித்திரன்ட்டு அந்த புலவர் சொன்னாராம். அது மாதிரி அனன்யார்க்க சேஷத்துவம் என்றால், அனன்ய என்றால் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத, அர்க்க என்றால் பெருமை, சேஷத்துவம் என்றால் மிகுந்திருக்கின்றது. சேஷம் என்றால் மீதின்னு அர்த்தம். அப்படி மிகுந்திருப்பவர்கள் யார்? சேதனர்களாகிய நாம். ஆகவே அவன் சேஷி, நாம் அவனுடைய சேஷம், சேதனர்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அனன்யார்க்க சேஷத்துவம் என்று இந்த பாசுரம் தத்துவம் உணர்த்துகின்றது என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இப்போது சகஸ்ரநாமம் தினமும் சேவிக்கிறோம் இல்லையா? அதில் ஒரு வாக்கியம் வரும், ஞாபகப்படுத்தி பாருங்கோ. அபிப்பிராய பிரியார்கோர்கோ அர்க்க பரியக்ருத் பிரீத்திவர்த்தனஹா. அதாவது பதத்தை பிரித்து சொல்கிறேன். அதை வந்து பிரியார்கோர்கன்ட்டு பாசுர ஸ்லோகம் சொல்லும்போது சேர்த்து சொல்லுவோம். இப்போ பிரியார்கோ அர்க்க பிரியக்ருத் பிரீத்திவர்த்தனஹா என்று நாம் அனுபவித்தோம் என்றால், பிரியார்க என்றாவது 876வது திருநாமமாக சகஸ்ரநாமத்தில் எம்பெருமானை அனன்ய பக்தியுடன் வந்தடையும் பக்தர்களாகிய ஞானியை, அந்த ஞானிக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் என்ற அர்த்தத்திலே அந்த திருநாமம் வருகின்றது. அனன்ய பக்தர்களிடம் பிரியம் கொள்கின்றான் பகவான் என்பது இதனுடைய பொருள். அர்க்ககை என்பது அடுத்து 877வது திருநாமமாக சகஸ்ரநாமத்திலே அனுபவிக்கின்றோம். அது அர்க்ககை என்பது இந்த இடத்திலே என்ன பொருள் சகஸ்ரநாமத்தில்னா, பக்தர்கள் தாமே விரும்பி தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. அப்படி
தகுதி உள்ளவர்களாக வருபவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுபவன் என்று அர்க்ககை என்ற அந்த பதத்தின் மூலம் சகஸ்ரநாமத்திலே எம்பெருமானை நாம் துதிக்கின்றோம். இதையெல்லாம் மனசுல வச்சுண்டு இப்போ அனன்யார்க்க சேஷத்துவம் என்ற நிலையை, உன்னையல்லால் தெய்வம் மற்றொன்றுமில்லை என்ற அந்த தத்துவத்தை உணர வேண்டும். அதை உணர்த்துவதுதான் இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த உணர்வு வரணும்னா எப்படி இருக்கணும்? நான், எனது, நமது என்று என்னுடைய உடைமை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய சொத்து என்று எனது 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 என்றும் நான் 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 என்று சொல்லுகின்ற அந்த மனநிலை மாற வேண்டும். ஆகவே தான் அபிமான பங்கமாய் அந்த மனநிலை மாறி அவற்றையெல்லாம் அழித்துவிட்டு நான் இல்லை, என்னுடைய சொத்து இல்லை, என்னுடைய பொருள் இல்லை, எல்லாம் சர்வேஸ்வரனே உன்னுடையது, உனக்கு நாங்கள் சேஷர்கள் என்று உணர வைக்கின்ற பாசுரம் இந்த பாசுரம். இப்படி உணர்ந்து விட்டால் தீவினைகள் என்ற சாபங்கள் அனைத்தும் இழிந்துவிடும் என்பதை பாசுரத்தினுடைய இறுதியிலே தலைக்கட்டி காட்டுகின்றால் ஆண்டாள் நாச்சியார் என்று அனுபவிக்க வேண்டும். இதுதான் உண்மையான பக்தி. நான் இல்லை, எனது என்று ஒன்றுமில்லை, எனக்கு என்று ஒன்றுமில்லை, எல்லாம் சர்வேஸ்வரனே உன்னுடைய சொத்து, உன்னுடைய பொருள், நானும் உன்னுடைய பொருள். நீ எப்படி என்னை சங்கல்பித்து ஆட்டுவிக்கின்றாயோ நான் ஒரு கருவியாக இருந்து அதன்படி செயல்படுகின்றேன் என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் அதுதான் உண்மையான பக்தி என்பதை அபிமான பங்கமாய் என்ற வார்த்தையின் மூலம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரிவிக்கின்றார். இந்த அனன்யார்க்க சேஷத்துவ நிலையை பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரத்தில் நாம் அனுபவிக்கலாம். மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துரை அம்மானே என்று திருக்கண்ணபுரத்து எம்பிரானை மங்களாசாசனம் பண்ண திருமங்கையாழ்வார் மற்றுமோர் தெய்வம் உண்டு என்று சொல்பவர்களுடைய உறவு எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம் என்று யார் உணர்கின்றார்களோ அந்த அடியவர்களுக்கு நான் அடிமை என்று சொல்லுகின்றார். ஆக இந்த அனன்யார்க்க சேஷத்துவம் என்பதை திருமங்கையாழ்வார் அனுபவித்தபடி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே உள்ளுரை பொருளாக, மறைப்பொருளாக வைத்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அனன்யார்க்க சேஷத்துவம் இந்த 22வது பாசுரத்திலே ஏன் ஆண்டாள் வைத்தாள் என்பதற்கும் ஒரு தத்துவத்தை பின்னால் அனுபவிப்போம். போய பிழையும் புகுதருவான் நின்றடவும் தீயினுள் தூசாகும் என்று எப்ப சொன்னா? 5வது பாசுரத்தில் சொன்னா. நாங்கள் பண்ணின பாவங்கள், பண்ணின தவறுகள், பண்ணுகின்ற தவறுகள், எதிர்காலத்தில் பண்ண போகின்ற தவறுகள் எல்லாமே எம்பெருமானே உன்னை நாங்கள் மனதிலே கொண்டு விட்டால் அனைத்தும் தீயினுள் தூசாகும் என்று 5வது பாசுரத்தில் சொன்னால் இல்லையா? அந்த சொன்ன அதே விஷயத்தை இந்த பாசுரத்துல கொஞ்சம் அழுத்தி சொல்லுவதாக, உன்னுடைய திருக்கண்களை திறந்து எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணிவிட்டால் எங்கள் மேல் சாபம் இழிந்துவிடும், நாங்கள் பண்ண பாவங்கள் அனைத்தும் போய்விடும் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். ஆகவேதான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குக என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ கோவிலுக்கு உள்ள வந்தோம் இல்லையா, வாசல்ல கோலத்தை பார்த்தேலா? எல்லாரும் அனுபவிச்சால? கோலத்தை பார்க்கலையா? பார்த்துட்டு வரணும், அனுபவிச்சுட்டு வரணும். அழகா தாமரை, தாமரைக்குள்ள இன்னொன்று விசேஷம் பார்த்துருக்கணும். வெறும் தாமரை மலர் மட்டும் கோலத்தில் இல்லை, அழகிய கண்களையும் அந்த கோலத்தை உள்ள வச்சு போட்டிருக்கா இல்லையா? அதுதான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல். அங்கண் என்பது அங்க இருக்கிற கண் இல்லை, கண், அழகிய கண்கள். அந்த அழகிய கண்களை தாமரை போன்ற கண்கள், அதை கோலத்துல அழகா எடுத்து காட்டினா. சூரியனை சொல்லியிருக்கானா? நடுவுல சூரியனை சொல்லியிருக்கா. இப்படியே அனுபவம் பேசிகிட்டே இருக்கிறது. பார்க்கும் இடமெல்லாம் அந்த பரந்தாமனை பார்க்கின்ற அந்த நிலை நம் மனதுக்கு வந்து விட்டால், காணும் இடமெல்லாம் அந்த கண்ணனை பார்க்கின்ற நிலை நமக்கு வந்து விட்டால், நிற்கும் மரங்கள் எல்லாம் நெடுமால் என்று நினைக்கின்ற அந்த நினைவு நமக்கு வந்து விட்டால் எல்லாம் சுக்கிர்க்கம், எல்லாம் நன்மையே என்று பாசுரத்திலே ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதை ஒவ்வொரு விதமாக அனுபவம் வெளிப்படுவதையும் நாம் நோக்க வேண்டும். இப்படி இந்த பாசுரத்திலே அனன்யார்க்க சேஷத்துவம்
கீழே போய பிழையும் புகுதருவான் என்று 5ஆம் பாசுரத்திலே சொல்லி, உன் திருக்கண்கள் மலர எங்களை நீ நோக்கிவிட்டால், கருணை மழை பொழிந்துவிட்டால் எங்கள் பாவங்கள் அனைத்தும் ஒழிந்துவிடும் என்று நிர்தாரணம் பண்ணுகின்றாள் அல்லவா? அதுதான் ஆண்டாளுடைய பெருமை. முன்னே சொன்னதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டே வருகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இன்னொரு அனுபவம் பார்க்கலாம் இந்த பாசுரத்துல. இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய திவ்யமங்கல ஸ்வரூபத்திலே 3 அவயங்களை எம்பெருமாட்டி போற்றி பாசுரத்தை கொடுத்து இருக்கின்றாள். என்ன 3 அவயங்கள்? எங்கள் மேல் நோக்குதியேல் என்று சொல்றா. அப்போ என்ன சொல்றா? எப்படி பார்க்க முடியும்? திருக்கண்களால் பார்க்க முடியும். அப்போ கண் என்ற அவயத்தை சொல்லிட்டாளா? சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று சொல்லி எங்க வந்து உட்கார்ந்துருக்கா? திருவடி வாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா. ஆகையினால திருவடியை சொல்லிவிட்டாள். முதலிலே திருக்கண்களை சொன்னால், அடுத்து திருவடியை சொல்லுகின்றாள், அடுத்து எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று சொல்லுகின்றாள். வரம் தரும் வரதனை நினைத்துக் கொள்ளுங்கள். வரதனுடைய ஹஸ்தம் எப்படி இருக்கும்? அபயஹஸ்தம். வரம் தந்து கொண்டே இருக்கின்ற அந்த அபயஹஸ்தத்தை இங்கு நினைவூட்டுகின்றாள். இப்படி எம்பெருமானுடைய திருமேனியுடைய திவ்ய அங்கங்களை 3 அங்கங்களை, முக்கியமான 3 அங்கங்கள். ஒன்று திருக்கண்கள். கண்களால் குளிர கடாட்சிக்க வேண்டும். அப்படி கடாட்சித்தவன் என்றால் அவன் திருப்பாதங்களிலே திருவடிகளிலே வந்து நாம் இருந்து விடுவோம். அப்படி திருவடியிலே நாம் இருந்து விட்டால் நமக்கு என்ன கொடுப்பான்? அனுகிரகம் கொடுத்து விடுவான். நமக்கு அனைத்து செல்வங்களையும் நீங்காத செல்வத்தை கொடுப்பான். செல்வம்னு நம்ம சொல்றது வந்து நம்ம பணமோ காசோ வீடோ காரோ கிடையாது. நீங்காத செல்வம், கைங்கரியம் என்ற செல்வம், பகவத் அனுபவம் என்ற செல்வம், பகவானோடு லயமாகி போகின்ற அந்த செல்வம், மோட்சானந்தம் என்ற பெரும் செல்வம் என்று இப்படி எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இப்படி இந்த பாசுரத்தினுடைய ஒரு சிறப்பாக 3 விதமான எம்பெருமானுடைய திவ்யமங்கல சொரூபத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டுகின்றாள். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கமிருப்பார் போல் என்று சொல்லுகின்றாள். சகல அறநெறிகளையும் மற்றவாளுக்கெல்லாம் உணர்த்துகின்ற கண்ணன் தானே தர்மம் சுரூபன், தான் தான் தர்மங்கள் அனைத்திற்கும் உருவானவன் என்பதை உலகுக்கு காட்டுகின்ற தர்மன். சனாதனம் தர்மம், சனாதனம் கண்ணன் என்று அனுபவிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்ற அந்த எம்பெருமான், அவனுடைய திருவடி வாரத்திலே யார் வந்து இருக்கின்றார்கள்? தங்கள் நாட்டை துறந்து யாரும் வரவில்லை. எம்பெருமான் எப்பொழுதுமே பகவத்கீதையிலே என்ன சொல்லுவான்? அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மத்தை மறக்கக்கூடாது என்றுதானே உபதேசம் பண்ணான். ஆகையினால் தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கு என்ன சொல்லுகின்றால், அங்கன்மா ஞாலத்து அரசர் தங்கள் நாட்டை துறந்து வந்தார்கள் என்று பாசுரம் பாடவில்லை. தங்கள் அபிமான பங்கமாய், என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய செல்வம் என்ற அந்த அபிமானத்தை துறந்து சர்வமும் கிருஷ்ணனே, சர்வமும் கண்ணனே என்று கண்ணனுடைய பாதார விந்தங்களிலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆகவே எங்கு ஸ்வதர்மம் காக்க வேண்டும் என்பதையும் ஆண்டாள் மறைப்பொருளாக உணர்த்துகின்றாள். அரசர்களுடைய ஸ்வதர்மம் என்ன? நாட்டை காப்பது, மக்களை காப்பது. அந்த சொதர்மத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் நாட்டை விட்டு விட்டு வா என்று சொல்லவில்லை. என்னுடைய நாடு என்ற அந்த அபிமானத்தை விட்டுவிட்டு, எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து, நான் ஒரு கருவியாக இருந்து அதை நிர்வாகம் பண்ணுகின்றேன், என்னுடைய அந்த எண்ணத்தோடு வா என்று இந்த எம்பெருமானுக்கு நாம் எப்படி அணுக வேண்டும், அனன்யார்க சேஷத்துவம் என்று சொன்னோம் அல்லவா, அந்த நிலையை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வரியிலும் உணர்த்துகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட திருத்தக்க செல்வமாகிய, நிரந்தர செல்வமாகிய, நிலைத்த செல்வமாகிய அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் தங்களுடைய செல்வம் என்ற அகந்தையை மறந்துவிட்டு, அந்த அகந்தையை ஒழித்துவிட்டு நிர்மலமான மனசோடு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து என்று ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்றார். இந்த அபிமான பங்கமாய் வர வேண்டும் என்பதை நம்மாழ்வார் நமக்கு எப்படி அருளியிருக்கின்றார் என்பதையும் இந்த பாசுர வரிகளோடு நாம் ஒப்பிட்டு அனுபவித்தோம் என்றால், ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு ஆழமாக ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றாள், நம்மை நெறிப்படுத்துகின்றாள் என்பது நமக்கு தெரிய வரும்.
ஒரு நாயகமாய் ஓட உலகுவுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ என்று நம்மாழ்வார் சொன்னார். இப்படிப்பட்ட பெரிய நாட்டை ஆண்டவனாக இருந்தாலும் என்ன அவனுக்கு அது செல்வம் கிடையாது. எம்பெருமானுடன் லயமாகின்ற செல்வம் தான் பெரும் செல்வம். ஒரு காலத்திலே அந்த செல்வம் அனைத்தும் போய் நாய் கடிபட்டு அல்லல் படுகின்ற வாய்ப்பு கூட ஏற்பட்டுவிடும். ஆகவே அது பெரிய நான் அரசன், என்னுடைய சொத்து, என்னுடைய மக்கள் என்று அகம்பாவம் கொள்ளாதே என்று நம்மாழ்வார் உணர்த்தி காட்டினார் அல்லவா? அதைத்தான் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார். ஆகவே ஐஸ்வர்யமோ தாரித்ரியமோ சாஸ்வதம் கிடையாது. இன்னைக்கு தரித்திரமா இருக்கிறவன் நாளைக்கு கோபுர உச்சியில போய் பேரரசனாக ஆகிவிடலாம். இன்றைக்கு பேரரசனாக இருப்பவன் கீழே பாதாளத்தில் விழுந்து போகலாம். கால சுழற்சியிலே எல்லாம் நடக்கும், பார்த்துட்டு தானே இருக்கும். ஒரு காலத்தில் ரொம்ப செல்வந்தராக இருந்தவர் ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுக்கின்ற நிலைமையும் பார்க்கின்றோம். மற்றவரிடம் கையேந்தி பிச்சை எடுத்தோம்லாம் ஏதோ ஒரு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால பெரிய இடத்துக்கு போகிறதையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார்கள். எது சாஸ்வதமான செல்வம், எது திருத்தக்க செல்வம், எது நிலையான செல்வம்? எம்பெருமானாகிய அந்த செல்வம் தான் நிலையான செல்வம். அவனை நினைப்பது தான் நிலையான செல்வம். அவனை நினைத்து கொண்டே அவனுடைய திருவடியில் சரணாகதி பண்ணுவது தான் நிலையான செல்வம். அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் நிலையான செல்வம். இப்படியெல்லாம் பண்ணால் நிரந்தரமான செல்வமாகிய எம்பெருமானிடம் லயமாகி விடுகின்ற மோட்சானந்தம் என்ற பெரும் செல்வம் நமக்கு கிடைத்து விடும் என்பதை எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே அவன் குறுநில மன்னனாக இருந்தாலும் சரி, பெருநில சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, தன் அகம்பாவத்தை துடைத்து விட்டு, தன் அகம்பாவம் முழுவதும் நீங்கிவிட்டு, இவன் ஒரு சிறிய பிரதேசத்துக்குத்தான் அரசன், சிறிய ஒரு தேசத்துக்குத்தான் அரசன், அதனால் எனக்கு பெருமை என்ற அந்த பெருமையை தொலைத்துவிட்டு சர்வலோகங்களுக்கும் சக்கரவர்த்தியாக யார் இருக்கின்றான்? எம்பெருமான் ஸ்ரீராமன், எம்பெருமான் கண்ணன், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று நினைத்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணமடைய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதை இப்படி ஒரு விதமாக அனுபவிக்கலாம். இங்கு அங்கன்மா ஞாலத்து அரசர் என்று சொன்னது நம்ம தான் நாம் எடுத்துக்கணும். சேதனர்கள், நாமெல்லாம் சேஷபோதர்கள், எம்பெருமான் சேஷி, அந்த சக்கரவர்த்தி முன் நாம் எல்லோரும் சேஷர்கள். அப்படிப்பட்ட சிற்றரசர்களாகிய சேதனர்களாகிய ஜீவாத்மாக்களாகிய நாம் நம் அகங்காரங்களை தொலைத்து அபிமான பங்கமாக அவற்றையெல்லாம் தொலைத்துவிட்டு எம்பெருமானுடைய பள்ளிக்கட்டு கீழே, அவனுடைய திருவடியின் கீழே வந்து சரணடையுங்கள் என்று சொல்லுவதாகவும் இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். இந்த உணர்வை நமது சதாச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பரமபத சோபானம் என்ற ஒரு பிரபந்தத்திலே அற்புதமாக நமக்கு எடுத்துக்காட்டி வழிகாட்டுவார். தந்திரங்கள் அளவிலராய் தனத்தால் மிக்க தார்வேந்தர் தொழ வையம் மாண்டார் சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகியின் வடமும் அற்று தனிவான் ஆளும் இந்திரனும் ஏர் உயர்த்த ஈசன் தானும் ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அந்நாள் நம் திருமால் நிலை கண்டார் நாகமெல்லாம் நரகென்றும் நற்பதமே நாடுவாரே என்று சொல்லுகின்றார். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, சந்திரன் சூரியன்லாம் சாஸ்வதம் கிடையாது, ஏதோ ஒரு காலத்திலே அவையும் அழிந்து போய்விடும். இந்திரன் என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த தேவேந்திரனுடைய பதவிக்காலமும் ஒரு நாள் முடிந்துவிடும். 4 தலைகளையுடைய பிரம்மா இந்த சிருஷ்டியை படைத்தான் என்று சொல்லுகின்றோமே, அந்த பிரம்மனையும் படைத்தவன் எம்பெருமான் நாராயணன் தானே தன் நாபி கமலத்திலே. ஆகையினால் அந்த பிரம்மனும் ஒரு காலத்திலே இல்லாமல் போய்விடுவான். நட்சத்திரங்கள் என்று மினுக்கின்றவே அவையும் ஒரு காலத்திலே இல்லாமல் போய்விடும். அது எந்த காலம்னு நமக்கு தெரியாது. எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சர்வ நிச்சயம் ஒரு நாள் அவை அனைத்தும் இல்லாமல் போய்விடும். ஆனால் என்றுமே நிலைத்திருக்கக்கூடியது எது என்றால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று பரமபத சோபானம் என்ற அந்த
பிரபந்தத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் எடுத்து காட்டியதை மனதிலே கொண்டு அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதுதான் அனன்யார்க சேஷத்துவம் என்பதற்கு உள்ளுரை பொருளாக ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்பதற்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தார்கள் என்பதற்கு இன்னொரு ஆழ்வாருடைய பாசுரத்தையும் மனதிலே கொள்ளுவோம். 2ஆம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வார் நமக்கு ஒரு பாசுரத்திலே எடுத்து காட்டுவார். வரம் கருதி தன்னை வணங்காத வன்மை உரம் கருதி மூர்க்கத்தவனை நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன் அடியினையே அங்கன்மா ஞாலத்து அமுது என்பார் பூதத்தாழ்வார். இதில் பாசுரம் சொல்லும் போதே அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறது. இரணியன் பிரகலாத அந்த இரணிய வதத்தை பிரகலாதனுக்கு எப்படி அருள் பண்ணினார் என்பதை இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். வரம் கருதி தன்னை வணங்காத வன்மை, யாராலும் எனக்கு மரணம் இல்லை, பகவானால் படைக்கப்பட்ட மனுஷனால் மரணம் கூடாது, பகவானால் படைக்கப்பட்ட ஆயுதங்களால் எனக்கு மரணம் கூடாது, ராத்திரியில் மரணம் கூடாது, பகலில் மரணம் கூடாது, என்னென்னமோ கேட்டான் இல்லையா. ஆகையினால் அந்த சிங்கப்பிரான் எப்படி வந்தார்? உலகத்தில் இதுவரை யாருமே பார்க்காத ஒரு உருவம், சிங்கத்தினுடைய தலை, மனிதனுடைய உடல். இவன் என்ன கேட்டான்? மனுஷனால சாகக்கூடாதுன்னா, மிருகத்தால சாகக்கூடாதுன்னா, ரெண்டு கலந்ததால சாகக்கூடாதுன்னு கேட்கலையே. ஆகையினால சிங்க உருவமாக நரசிங்கமாய் வந்து அருளினார் அல்லவா. ஆயுதங்கள் அவருக்கு என்ன? தன்னுடைய கூரிய நகமே, அப்பொழுது முளைத்த நகம், புதிய நகம், அதுதான் ஆயுதமாக வந்து அந்த இரணியனை அழித்து பிரகலாதனுக்கு அருள் பண்ணினார் அல்லவா. அவனுடைய அகந்தையை எப்படி அகற்றினார்? இவ்வளோ வரம் வாங்கியிருக்கேன், என்னை யாரும் மாய்க்க முடியாது என்று இருந்த அவனுடைய அகந்தையை மாய்ப்பதற்காக ஒரு சொரூபம் புதிதாக உருவாக்கி கொண்டு நரசிங்க பெருமான் வந்த அந்த பெருமையை நினைத்து அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமா என்பதன் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு ஆழமான தத்துவத்தை எடுத்து சொல்கின்றாள் என்பது தெரியும். இப்படி இப்போ இந்த அங்கன்மா ஞாலத்து அரசரையும் பூதத்தாழ்வாருடைய இந்த பாசுரத்தையும் அனுபவித்தோம் அல்லவா. அங்கன்மா ஞாலத்து அரசர் யார் என்பதை ஆண்டாள் நாச்சியார் காட்டினார். நாமளும் அங்கன்மா ஞாலத்து அரசர்னு உணர வச்சா, சிறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் அப்படி எடுத்துட்டாலும் எடுத்துட்டா, அங்கன்மா ஞாலத்து அமுது யாரு? அதுதான் நரசிம்மன் என்று இந்த பாசுரத்தை சொல்றா. அங்கன்மா ஞாலத்து அமுதுதான் சாட்சாத் நரசிம்மன் என்று பூதத்தாழ்வார் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார். ஆகவே நரசிம்மனுடைய திருவடி பாதாரவிந்தங்களில் நாம் பணிவோம் என்பதை பிரார்த்திக்கின்ற வகையிலே இந்த பாசுரத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு வகையான அனுபவம். அபிமான பங்கம் என்றால் என்ன? அபிமானம்னா என்ன? பற்று, பாசம், அன்பு, அறிவு, ஞானம், கொலை, தன்மதிப்பு, உள்ளக்களிப்பு என்று பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும். இங்கு நாம் அபிமானம் என்ற சொல்லுக்கு பற்று என்று அர்த்தம் எடுத்துக்கொண்டோம் என்றால், பற்றுன்னா எனக்கு யார் பேரில் அதிகமாக ஆசை வச்சிருக்கோம். என்னுடைய குழந்தை மேலே வச்சிருக்கலாம், மனைவி மேலே வச்சிருக்கலாம், சொத்து மேலே வச்சிருக்கலாம், பணத்து மேலே வச்சிருக்கலாம். இப்படியெல்லாம் பலவிதமான பற்றுக்கள் இருக்கு இல்லையா. ஆகவே இந்த பற்று அழிய வேண்டும். அதுதான் அபிமான பங்கம். பற்று அழிந்தால்தான் பகவானை பற்ற முடியும். திருவள்ளுவர் என்ன சொன்னார்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொன்னார் அல்லவா. பற்றுன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு எப்படிலாம் சொல்லி அனுபவிச்சிருக்கார். அதுதான் அபிமான பங்கம் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி பற்று உள்ளவர்கள் யார்? நாம தான். நமக்கு தான் பற்று. எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ செல்வம் வேணும், எனக்கு எத்தனை விதமான இன்பங்கள் வேணுமோ அத்தனையும் வேண்டும் என்று பற்று கொள்பவது சேதனர்களாகிய ஜீவாத்மாக்களாகிய நாம். பற்றே இல்லாதவன் யார்? எம்பெருமான். அப்போ எம்பெருமான் நம்ம கடாட்சம் பண்ணுறானே, நமக்கு அருள் புரிகிறானே, அவனுக்கு பற்றுக்கா இல்லையான்னு எப்படி சொல்கிறோம்னா, பகவத்கீதை ஸ்லோகத்தை நேற்று அனுபவிச்சோம் இல்லையா. எந்த செயல்களும் என்னை தீண்டாது, எந்த செயல்களுடைய பலனும் என்னை தீண்டாதுன்னு சொன்னான் அல்லவா. ஆகவே பற்றை ஒழிக்க சொல்லுகின்றான். பகவத்கீதையிலே சர்ம ஸ்லோகத்தில் என்ன சொன்னான்? சர்வ தர்மான் பரித்யக்ஷ மாம் ஏகம் சரணம் ரஜஹ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா என்று சொன்னார் அல்லவா. அனைத்து
அனைத்து பாவங்களையும் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனையே சரணாகதி பண்ணால் அனைத்தையும் நான் நீக்கிவிட்டு உனக்கு மோட்சம் கொடுக்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அல்லவா? அதைத்தான் பற்று விடு என்று சொல்லுகின்றாள் ஆண்டாள். அகந்தியை விடு, உன்னுடைய பற்று தான் நான் என்ற எண்ணத்தை அகற்று, நிர்மலமாக சுத்தமான மனதோடு எம்பெருமானை சரணாகதி பண்ணு என்பதை உணர்த்துவதைத்தான் பங்கமாய் வந்து என்று சொல்லுகின்றாள். அபிமான பங்கமாய் வந்து என்று சொல்லுகின்றாள். எப்பொழுது அபிமான பங்கம் ஏற்படும்? எம்பெருமானே கதி என்ற ஒரு நினைவு இருந்தால்தான் அபிமான பங்கம் ஏற்படும் என்று இந்த பற்று விடுவது எப்படி என்பதை நமக்கு உணர்த்துகின்றாள். இந்த அபிமான பங்கம்ன்றதை இன்னொரு விதமா தத்துவமா பார்க்கலாம். அபிமானம்ன்றது அகங்காரம், மமதை, மமகாரம் என்று அர்த்தம் கொள்ளலாம். நம்ம எல்லார்ட்டையும் அது இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. நான் நான் நான், என்னுடையது என்னுடையது என்னுடையது, இது என் பொருள், இது என் சொத்து என்ற அபிமானம் நமக்கு இருக்கா இல்லையா? அந்த அகந்தை, அந்த மமகாரம், நான் பெரியவன், நான் இந்த பதவி வகிக்கின்றேன், என்னால் இது செய்ய முடியும் என்ற அகங்காரம் இருக்கின்றது அல்லவா? இந்த அகங்காரம் ஒழிய வேண்டும். அதை எப்போ சொல்றா? 22வது பாசுரத்திலே சொல்லுகின்றாள். இதற்கு ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கின்றது. நமது சனாதன தர்மம் நமக்கு சொல்லுகின்ற, நமது சித்தாந்தம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது மொத்தம் 26 தத்துவங்கள் என்று. இதுல அச்சேதன தத்துவங்கள் 24, அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மா அது 25வது தத்துவம், 26வது தத்துவம் எம்பெருமான்ட்டு நம்மளுடைய சனாதனம் நமக்கு போதிக்கின்றது. அந்த 24 தத்துவங்கள் என்ன? முதல்ல அச்சேதன தத்துவங்களை தெரிஞ்சுப்போம். நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு என்று பஞ்சபூதங்கள் 5. அடுத்து தன்மாத்திரைகள் என்ற ஐம்பொறிகளால் உணரப்படுகின்ற பண்புகள், ஒலி, சுவை, நாற்றம், உணர்ச்சி என்று சூட்சும பூதங்கள் 5. 5 5 10 கூட்டிகிட்டே வாங்க, 10. கண், வாய், செவி, மூக்கு, மெய் என்று ஞானேந்திரியங்கள் 5, 15 ஆயிடுச்சா? கை, கால், நாக்கு, குதம், குறி என்று கர்மேந்திரியங்கள், செயல் உறுப்புகள் 5, 15 20 ஆச்சா? மனம், அகங்காரம், அறிவு, குணம் என்று 4 உட்கரணங்கள் 4, 24 தத்துவம். இந்த 24 தத்துவங்கள் அசேதன தத்துவங்கள், ஆன்ம தத்துவத்திலே அசேதன தத்துவங்கள். இவற்றுக்கு உணர்வுகள் கிடையாது. இப்போ நமக்கு உணர்ற நாமெல்லாம் சேதனங்கள், இது அசேதன தத்துவங்கள். 25வது தத்துவம் யாரு? ஜீவாத்மாக்களாகிய நாம். இந்த 25வது தத்துவம் யாரை உணர வேண்டும்? 26வது தத்துவமாகிய ஈஸ்வரனை, எம்பெருமானை உணர வேண்டும் என்பது நமது சனாதன தர்மம் நமக்கு காட்டுகின்ற 26 தத்துவங்கள். இந்த 26 தத்துவங்களில் இப்போ சொன்னோம் இல்லையா, முதல்ல பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் ஐம்பொறிகள், அப்புறம் சூட்சும பூதங்கள் 5, ஐம்பொறிகள் 5, செயலுறுப்புகள் 5ன்னு பார்த்து உட்கரணங்கள் 4 கூட்டிட்டு வரும் பொழுது 22வது எண்ணில் என்ன வருது? அகங்காரம் வருகின்றது. நீங்க போய் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்க. அகங்காரம் என்பது 22வது தத்துவமாக சொல்லப்படுகின்றது. அந்த அகங்காரம் நீங்க வேண்டும் என்று நமக்கு உபதேசம் பண்ணுகின்ற பாசுரம் இன்றைய 22வது பாசுரம். எப்படி கொடுத்திருக்கா பாருங்க. இதுதான் ஆண்டாள், இதுதான் கோதை தமிழ். அப்படி அனுபவிக்கணும். இப்படி இந்த 24 தத்துவங்களை ஆண்டாள் மட்டுமா சொன்னா? நீ ஏதோ கதை விடுறேன்னு சொல்றீங்க நினைக்காதீங்கோ. ஆழ்வார் நமக்கு திருவாய்மொழியில அற்புதமாக ஒரு பாசுரத்தில் சொல்றார். நம்மாழ்வார், பொங்கு ஐம்புலனும் பொறி 5ம் கர்மேந்திரியம் 5பூதம் இங்கு இவ்வுயிர் ஏய் பிரகிருதி மான் அகங்காரம் மனங்களே என்று 24 தத்துவங்களை எடுத்து காட்டுகின்றார். சரியா நம்மாழ்வார் சொன்னார். அதே மாதிரி திருச்சந்த விருத்தத்திலே ஒரு பாசுரத்திலே திருமிழிசைப்பிரான் எப்படி நமக்கு சொல்லுகின்றார் என்றால், 5ம் 5ம் 5மாகி அல்லவற்று உளமாய் 5ம் 3ம் 1மாகி நின்ற ஆதி தேவனே. அவர் திருச்சந்த விருத்தம். அது சந்தத்துல தான் அவருடைய பாசுரங்கள் எல்லாமே இருக்கும். அப்படியே அந்த சந்த நடை, துள்ளி 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 ஓடுற நடையில 5ம் 5ம் 5மாகின்ட்டு முதல்ல 3 5 சொல்றாரு. அது எது? ஞானேந்திரியங்கள் 5, 5 பூதங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 என்று 3 15 சொல்லிட்டார் முதல் இதில். 5ம் 5ம் 5மாகி. 2வது வடியில் ஒரு 5 சொல்றாரு. என்ன? தன்மாத்திரைகள் 5 சொல்லிடுறாரு.
இவற்றோடு பிரகிருதி மகான் அகங்காரம் என்று 3 இருக்கின்றதே, அதை அடுத்த வரியில சொல்றாரு. அதுக்கப்புறம் இது கூட மனம் என்ற ஒரு தத்துவம் சேர்ந்து 24 என்று சொல்லுகின்றாள். ஐந்துமாகி அல்லலற்று உலாயுமாய் 5 ஒன்றுமாகி நின்ற ஆதி தேவனே. இங்க ஒன்றுமாகின்ற அந்த ஒன்று எதுன்னா மனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே திருமிழிசை பிரான் சொன்னது இந்த 24 தத்துவங்கள். இப்படி இந்த 24 தத்துவங்களில் 22வது தத்துவம் அகங்காரம் என்ற மமகாரம். இந்த மமகாரம் நீங்கினால், இந்த மமகாரத்தின் மீது நமக்கு பற்று அற்று போனால் எம்பெருமானை பற்ற முடியும் என்று ஆழ்வார் நாச்சி நமக்கு ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதை நாம் நிதர்சனமாக அனுபவிப்பதை நம் சனாதன தர்மம் காட்டுகின்றது. நேற்றைய பாசுரத்தில் எந்த பெருமாளை நாம் அனுபவித்தோம்? வரம் தரும் வரதனை அனுபவித்தோம். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் என்று சுவாமி தேசிகன் சொல்லுவார். கரிகிரி மேல் அமர்ந்த நாதன் வரதனை நேற்று பாசுரத்தில் அனுபவிச்சோம் இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு எல்லாரும் போயிருக்கீங்களா? காஞ்சிபுரம் திருக்கோயில்ல என்ன விசேஷத்தை பார்த்து? மலைன்னு சொல்லுவா. மேலே கோவிலுக்கு மேலே ஏறி போகிற இடத்த திருமலை என்று சொல்லுவார்கள். 24 படிக்கட்டு இருக்கும். இதுவரையில் நீங்கள் எண்ணலைன்னா அடுத்த தடவை கோவிலில் போய் சேவிக்கும் பொழுது எண்ணிட்டு பாருங்க, 24 படிக்கட்டுகள். அதை வேற எப்படி வியாக்கியானம் சொல்லுவோன்னா, காயத்ரி மந்திரங்களுடைய அக்ஷரங்கள் 24 அதுக்குன்னு சொல்லுவா. நாம் இந்த பாசுரத்துக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். 24 தத்துவங்களை உணர்த்துவது. அச்சேதன தத்துவங்கள் 24 படிகளாக இருக்கின்றது. இந்த 24 படிகளை கடந்து போவது யாரு? சேதனர்களாகிய நாம் ஜீவாத்மாக்கள். இந்த 24 படிகளையும் இந்த ஜீவாத்மா கடந்து மேலே போனா 25வது தத்துவம் ஜீவாத்மா. இந்த 24 படிகளையும் தாண்டி இந்த 25வது தத்துவமாகிய ஜீவாத்மா மலை மேல் சென்றால் யாரை பார்க்கலாம்? கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் என்று வரதனை சேவிக்கிறோம் அல்லவா? அவர்தான் 26வது தத்துவம். இப்படி இந்த கோவில் அமைப்பிலேயே நம் சனாதன தர்மம் போதிக்கின்ற இந்த 26 ஆன்ம தத்துவங்களை அழகாக விளக்கும் காஞ்சியில் இருக்கின்ற கோவில். அதனால்தான் காஞ்சிபுரம் கோவிலுக்கே ஒரு பெருமை நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கோவில் பெருமாள் கோவில் சொல்லுவா இல்லையா? திருமலை பெருமாள் கோவில் சொல்லுவா. அது எப்படின்னா, ஒருத்தர் பொதுவாக கேட்டால் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லுவா. காஞ்சிபுரத்தில் கேட்டால், அந்த ஊர்லேயே இருக்கவளை கேட்டால் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவா. வெளியூர்காரன் வந்து கோவிலேருந்து இறங்கி வரவாளை பார்த்து கேட்டான்னா திருமலையிலேருந்து இறங்கி வரணும். அப்படின்னா என்ன? கரிகிரி மேல் நின்று அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இறங்கி வரணுவான். புதுசாக ஒருத்தர் வந்து ஆட்டோக்காரன்ட்ட போனோன்னா அந்த பெரிய கோவிலுக்கு கூட்டுண்டு போன்னு சொல்லுவான். அது அப்படி கோவில், திருமலை, பெருமாள் கோவில், அந்த பெருமாள் கோவிலுக்கு கூட்டுண்டு போன்னு சொல்லுவா இல்லையா? அப்படி காஞ்சிபுரத்துக்கு போனால் இப்படி இந்த 3ஐயும் அனுபவிக்கலாம். நம் ஆன்ம தத்துவங்கள் 26ஐயும் அனுபவிக்கலாம். அப்படி வரம் தரும் அந்த வரதனை மனதிலே நினைத்து கொண்டு மீண்டும் இந்த பாத்திரத்துக்கு வருவோம். அஷ்டாட்சரம் எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம். அதுதான் ஆன்ம தத்துவம். 26 தத்துவங்கள் 6, 2, 8 அருமையாக சொல்றாரு பாருங்க. உணர்வு எப்படிலாம் மனசுக்குள்ள அப்படி அனுபவிக்கின்றது வெளிப்பாடு. 6, 2 கூட்டினா 8. 8 கூடைய நேரம் நமக்கெல்லாம் எட்டாமல், அதாவது வேண்டாதவர்களுக்கு எட்டாமலே போய்கொண்டிருப்பவன், அடியவர்களுக்கு எட்டிக்கொண்டே வந்திருப்பவன் என்று அந்த அஷ்டாட்சர ஸ்வரூபியாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை நாம் நினைக்க வைக்கின்ற தத்துவம்தான் இந்த 26 தத்துவங்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி நாம் அனுபவித்துவது ஒரு விதம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து என்பதை வேறொரு தத்துவ ரூபத்திலே அனுபவிப்போம். அவிஞாதம் விஜானாதம், விஞ்ஞாதம் அபிஜானதாம் என்று கேனோபனிஷத்திலே ஒரு வாக்கியம். இது கீழ்ப்பாசரம் அனுபவிக்கும் போது சொன்னதை ஞாபகப்படுத்திக்கோங்க. எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று அர்த்தம். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நிர்மலமான மனசோடு ஒருத்தன் பெருமாள்கிட்ட வந்தா அவனுக்கு சகல ஞானமும் கிடைத்துவிடும் என்பது அர்த்தம். அதைத்தான் வேதம் சொன்னது. அவிஞானம் விஜானாதம், விஞ்ஞானம் அபிஜானதாம் என்று. எனக்கு தெரியாது என்று தெளிந்து வந்தோம் என்றால் அனைத்தையும் தெரிய வைத்து விடுவான் எம்பெருமான். அனைத்தையும் தெரிய வேண்டும் என்றால் எனக்கு தெரியாது என்ற அந்த எண்ணத்தோடு தான் படிக்க வேண்டும். இப்போ இதை லோகாயுதமாக அனுபவிக்கும்.
எனக்கு தெரியாது, எனக்கு தெரியலன்ட்டு நம்ம குருவை நினைத்து குருவிடம் போய் நாம் உபதேசம் கேட்டால்தான் குரு அருளால் நமக்கு திருவருள் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நானே ஒரு குரு போலதான் என்று நினைத்து கொண்டு போனோம் என்றால் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருட்டில் விழுந்தனவேன்ட்டு கீழே திருமூலர் பாசுரத்தை சொன்னேன் இல்லையா, அதை நினைச்சுக்க வேண்டியதுதான். அஞ்ஞானம் என்ற குருட்டை உடைய அந்த குருட்டிலே இந்த அஞ்ஞானி விழுந்து விடுவான் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். இப்படி வேதம் சொன்னதை வேதம் அனைத்துக்கும் வித்தாகிய கோதை தமிழிலே அபிமான பங்கமாய் என்ற வார்த்தைகளிலே அற்புதமாக சொல்லிவிட்டார். இப்படி ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், வேதம் இப்படி எல்லாரும் பலவிதமாக சொன்னவற்றை சுருக்கி அபிமான பங்கம் என்று அந்த அகங்காரம் போக வேண்டும் என்று சொன்னார். அகங்காரம் என்றால் என்ன? அகங்காரத்தை அனகம் காரம் என்று பிரிக்க வேண்டும். அனகத்தை அகமாக செய்வது. அகம் என்றால் ஆத்மா, அனகம் என்றால் ஆத்மா இருக்கின்ற இந்த சரீரம். அப்போ அகங்காரம் எங்க இருக்கு? இந்த ஆத்மா உரைகின்ற இந்த சரீரத்துல தான் அகங்காரம் வருது. சரீரம் சொன்னா எதை நாம நினைச்சுப்போம்? கையை இருந்தா சரீரம் சொல்ல முடியுமா? நான் சொல்றோமே, நான் என்பது இந்த கையா? நான் என்பது இந்த விரலா? நான் என்பது இந்த கண்ணா? நான் என்பது இந்த காதா? நான் என்பது காதா? இது எல்லாம் சேர்ந்த இந்த சரீரத்தை தான் நான் என்று அகங்காரமாக சொல்லுகின்றோம். அந்த அகங்காரம் இந்த சரீரத்திலே எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைச்சுட்டு சொல்றோம். அந்த அகங்காரத்தை விட்டுவிடு, பற்றை விட்டுவிடு. ஆகவே ஆத்மாவை உணர வேண்டும் என்றால் அந்த ஆத்மா இந்த அகங்காரங்களை விலகி வைக்க வேண்டும் என்பதை இந்த பாசுரத்திலே நமக்கு சொல்லுகின்றாள். இதைத்தான் கணினின் சுருத்தாம்பலே மதுரகவி ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே அற்புதமாக சொல்லியிருப்பார். நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்பெல்லாம் செம்பொன்மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதித்தேன் என்றே என்பது பாசுரம். முதல்ல நான் ஞானம் வராத பொழுது அஞ்ஞானத்தினால் எல்லா செல்வமும் என்னுடையது என்று நம்பிக்கொண்டிருந்தேன். பிறருடைய செல்வத்தையும் என்னுடைய செல்வம் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். நம்பினேன் மடவாரை, பெண்கள் கொடுக்கின்ற சுகம்தான் பெரிய சுகம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இவையெல்லாம் செல்வமல்ல, நீங்காத பெரும் செல்வம், நிலைத்த பெரும் செல்வம், மாசற்ற செல்வம் எம்பிரான் என்பதை அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன். எம்பெருமான் மீது கொண்ட அந்த அன்பினால் இன்று எனக்கு தெரிய வந்தது என்று ஆழ்வார் உருகினார் அல்லவா? அப்படி அகங்காரம் அழிந்தால், பற்று அற்று போனால் எம்பெருமானை பற்றி விடலாம் என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தத்துவமாக உணர்த்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆக இது ஒரு விதமான அனுபவம். இதைத்தான் கீழ்ப்பாசுரத்திலே பகவத்கீதையிலே எம்பெருமான் எப்படி உபதேசம் பண்ணினார் என்பதை அனுபவித்தோம். 4 விதமான பக்தர்கள் என்னிடம் வருவார்கள் என்று சொன்னார் எம்பெருமான். எப்படிப்பட்ட பக்தர்கள் வருவார்கள்? எனக்கு கஷ்டமா இருக்கே, எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கே, அந்த கஷ்டம் வந்திருக்கேன்னு அதை போக்கு என்று வேண்டுபவர்கள். எனக்கு இருக்கிற செல்வம் போராது, இன்னும் கொஞ்சம் செல்வம் கொடு என்று கேட்பவர்கள். எனக்கு கொஞ்சம் நல்ல ஞானத்தை கொடு என்று வேண்டுபவர்கள். இதெல்லாம் 3 வகையாயிட்டு என்னையே கொடு என்று கேட்பவர்கள் 1000 கோடியில் ஒருத்தன் தான் இருப்பான்ட்டு சொல்றார் இல்லையா பகவான். அப்படி பகவானே வேண்டும் என்ற நிலைக்கு நம்மை உயர்த்துவது எது என்றால் அகங்காரங்களை தொலைத்துவிட்டு எம்பெருமானை சரணடைகின்ற அந்த நிலைதான் என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டு கீழே என்று உபதேசம் பண்ணியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இதைத்தான் நமது அஷ்டாட்சர மந்திரமும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அஷ்டாட்சர மந்திரம் என்ன? ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லுகின்றது. இதை ஒரு பக்கம் மனசில் வச்சுக்கோங்க. தினமும் கோவிலுக்கு வரோம், என் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கன்ட்டு என்னுடைய 4 நட்சத்திரம்லாம் சொல்லி எம்பெருமான் அர்ச்சனை பண்ண சொல்கிறோம். அர்ச்சனம் எல்லாத்தையும் சங்கல்பம் பண்ணிட்டு ஓம் கேசவாய நமகா, ஓம் நாராயணாய நமகாவோன்ட்டு நமகாவை எங்கே வைக்கிறார்? பின்னால் வைக்கிறார். அஷ்டாட்சர மந்திரத்தில் நமகா எங்கே வந்தது? நடுவில் வந்துடுது. எப்படி? ஓம் என்ற பிரணவம், அடுத்து நமகா, அடுத்து நாராயணாய. அது என்ன சொல்லுறதுன்னா, நமகா என்றது நா என்றால் இல்லை, மா என்றால் இந்த ஜீவாத்மாக்கள், இவர்களுடைய மமகாரங்கள் இல்லை. இந்த ஜீவாத்மாக்களுக்கு இருக்கின்ற அந்த மமகாரங்கள் 8 எழுத்துக்கு உடைய அந்த எம்பெருமானிடம் கிடையாது.
அவன் சர்வலோக சரண்யன். ஆகையினால் நமகா என்பதை நடுவிலே வைத்து அந்த மமகாரங்கள் அவனுக்கு இல்லை, அவனே அனைத்தும், அவனே எல்லா சொத்துக்கும் உரியவன், நாம் எல்லோரும் சேஷபூதர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எம்பெருமானுடைய திருவஷ்டாட்சர மந்திரத்திலே ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி அந்த நாராயணன் தான் அனைத்துக்கும் உடையவன் என்பதை உணர்த்த நமோ என்பது நடுவிலே வந்தது என்று சொல்லுவார்கள். இது ஒரு விதமான அர்த்தம். இதை ஏன் இந்த மா நடுவில் வச்சா? நா என்றால் இல்லை, மா என்றால் நம்ம ஜீவாத்மாக்கள். இதை ஏன் நடுவில் வைத்தார் என்பதை சமஸ்கிருத இலக்கணத்திலே நாம் அனுபவித்தோம் என்றால், மா என்பது அஸ்மத் சப்தம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆறாவது வேற்றுமை உருவோடு கூடிய அஸ்மத் சப்தம் என்று பெரியவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். ஆறாவது வேற்றுமை உருவு தமிழுக்கு வருவோம். ஆறாவது வேற்றுமை உருவு என்ன? ஆறாம் வேற்றுமை அது. கரெக்ட். அது, ஆது, ஆ, இது மூணும் ஆறாம் வேற்றுமை உருவுன்ட்டு நம்ம தமிழ்ல இலக்கணம் நமக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கார். பேராசிரியர் சொல்லிட்டார். எப்படி பாருங்க, ஆறாம் வேற்றுமை உருவு. இந்த ஆறாம் வேற்றுமை உருவை மனதில் நினைத்து கொண்டு நா மா என்பதை பாருங்க. நா இல்லை, மா இந்த ஜீவாத்மாக்கு எது இல்லை? எனக்கு உரியவன் அல்லேன். உரிய ஆ வந்துடுதா? என்னுடையது இல்லை, என்னுடைய ஆ வந்துடுதா? என்னுடையது இல்லை, எனக்கு உரியது இல்லை, எனக்கு இந்த சொத்து உரியது இல்லை, ஆ வந்துடுதா? இப்படி ஆ சத்தத்தை சேர்த்து ஆறாம் வேற்றுமை உருவை சேர்த்து ந மா என்று சொல்லுகின்ற பொழுது எந்த சொத்தும் என்னுடையது கிடையாது, எந்த செல்வமும் என்னுடையது கிடையாது, அனைத்தும் எம்பெருமானுடையது, அவனுக்கே உரியது. நான் அதை அனுபவிக்க எம்பெருமானால் அனுப்பப்பட்டவன் என்ற ஜீவாத்மாவுடைய தன்மையை உணர்ந்து கொண்டோம் என்றால், நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் எம்பெருமானே நீ என்னை ஒரு கருவியாக்கி இப்படி செய்யும்படி சங்கல்பித்திருக்கின்றாய், ஆகவே செய்யும் செயல்களுடைய பலன்கள் எல்லாம் உனக்கு. இதைத்தானே கிருஷ்ணன் பகவத்கீதையிலே சொன்னான். அதை நினைத்து பாருங்கள். ஆகையினால்தான் நம்ம சம்பிரதாயத்துல எதை செய்யறதா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதியே ஸ்வயமேவ காரயதி. நான் செய்கின்ற இந்த செயல்களெல்லாம் எம்பெருமானே உன்னுடைய பிரீதிக்காக நீ சங்கல்பித்தபடி உனக்காக செய்கின்றேன், நான் ஒரு கருவி என்று எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கணும். முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்? இதுவரையில் நான் செய்த செயல்களுடைய முடிவு, அதனுடைய பலன் எல்லாம் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதியே ஸ்வயமேவ காரித்தவானு. இது அனைத்தும் நீ சங்கல்பித்தபடி நான் கருவியாக இருந்து செயல்பட்டேன், இதனுடைய பலன் அனைத்தும் உனக்கே உரியது என்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிவிட்டோம் என்றால் அகங்காரம் போய்விடும். அதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இதைத்தான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த நமகா என்ற அந்த நம என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதை திருமந்திர சுருக்கு என்ற பிரபந்தத்திலே அற்புதமாக விளக்கம் கொடுப்பார். இந்த நமகாவுக்கு சொல்றதுன்னா அதுக்கே ஒரு தனியாக ஒரு வியாக்கியானம் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் அதில் இருக்கு. நான் சொன்னது ஒரு துளி தான் இங்கே எடுத்து இந்த சபையிலே சொல்லியிருக்கேன். தனது இவை அனைத்தும் ஆகத்தான் இறையாகும் மாயன் உனது எனும் உணர்த்தி தாராது உமக்கு நீர் உரிமை உற்றீர், எனது இவை அனைத்தும் யானே இறை எனும் இரண்டும் தீர மன எனும் இரண்டின் மாறா வல்வினை மாற்றுவீரே என்று மன நம என்பதை மன என்று இலக்கணத்துக்காக மாற்றி சொல்லியிருக்கார். இப்படி இந்த மககாரம் அழிந்தால் எம்பெருமானிடம் பற்று வந்துவிடும் என்பதை உணர்த்துவதுதான் திருமந்திரம் ஆகிய அஷ்டாட்சர மந்திரம். நடுவிலே நமாவை வைத்து நான் இல்லை, எனக்கு உரியது இல்லை என்று சொல்லுகின்றோம். அப்போ அர்ச்சனை பண்ணும்போது ஏன் நமாவை பின்னால போட்டான்னா, கேசவாய நமகா, கேசவா நீதான் எம்பெருமான், நான் இல்லை, மாதவா நீதான் மாதவன், நான் இல்லை. இப்படி எல்லாவற்றிலும் நான் இல்லை, எல்லாம் நீயே, நான் இல்லை, எல்லாம் நீயேன்ட்டு மந்திரத்துல நம்ம அஷ்டோத்திரம் சொல்றோம் இல்லையா, அதை நினைச்சுக்கோங்க. இப்படி அபிமான பங்கமாய் இதை இன்னொரு விதத்திலையும் சாஸ்திரத்துல சொல்லுவா. தெய்வம் சைவாத்திர பஞ்சமம் என்று சொல்லுவார்கள். சைவாத்திர பஞ்சமம்னா 5 பேர் செய்யற செயலால் தான் நம்ம
5 பேர் செய்கிற காரியம்தான். இப்போ நாம் பேசுகிறோம், எனக்கு இந்த சக்தி பேசுகிறதுக்கு கொடுத்தோம்னா அந்த சக்தி எங்கேருந்து வந்தது? 5 பேர் கொடுத்த சக்தி. கேட்கறதுக்கு காதுக்கு சக்தி எங்கேருந்து வந்தது? 5 பேர் கொடுத்த சக்தி. பார்ப்பதற்கு பார்வை எங்கேருந்து வந்தது? 5 பேர் கொடுத்த சக்தி. என்ன இது 5 பேர் சக்தி? நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்றது. தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். இந்த 5 பேரால் நடக்கின்ற எல்லாவற்றுக்கும் காரணபூதன் யார் என்று பார்த்தால் தெய்வம், அந்த எம்பெருமான் தான். இது யார் அந்த 5 பேர்? தெய்வம் 1, ஜீவாத்மா 2, சரீரம் 3, இந்திரியங்கள் 4, பிராணங்கள் 5. இந்த பிராணங்கள்னு சொல்லும்போது பிராணத்துக்கு உள்ளேயும் ஒரு 5 பிராணன் இருக்கு. கீழ்ப்பாசுரத்தில் அனுபவிச்சோம், ஞாபகம் இருக்கா? 5 பிராணன்கள். நம்ம உடம்புல 5 விதமான வாயுக்கள் இருக்குன்ட்டு கீழ்ப்பாசுரத்தில் அனுபவிச்சோம். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். என்ன பாசுரம் நமக்கு 5 உள்ள இருக்கு? பிராணன் இழுக்கிறோம் இல்லையா? பிராணவாயு இழுக்கிறோம் இல்லையா? பிராணன். அபானன், அபான வாயுவா வெளில போகுது இல்லையா? அந்த என்ன இழுத்த காற்று வெளியில் வரணும். இழுக்கும்போது சுத்தமாக போகிறது, வெளியில் வரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடாக வருது, விஞ்ஞானம் அது. உடலில் இருக்கிற கழிவு வெளில போகிறது அபான வாயுவாக போகின்றது. பிராணன், அபானன், வியானன். எங்கு பார்த்தாலும் வியாபித்து இருக்கின்றது. இல்லாட்டினா ரத்தம் நகருமா? ரத்த ஓட்டத்துக்கு காரணம் அந்த வியானன். சமானன், எல்லாத்தையும் சமநிலையில் வைக்கணும். ஏதாவது ஒன்று ஏறி ஒன்று இறங்கிட்டுனா டாக்டர்கிட்ட போக வேண்டியதுதான், உடம்பு கெட்டு போச்சுன்னு ஆயிடும். ஆக இந்த 5 விதமான வாயுக்கள் சமநிலையில், பிராண, அபான, வியான, உபான சர்வமும் எம்பெருமான் என்று நம்ம தினமும் அனுஷ்டானம் பண்ணுவோம். அது வேற. இங்கே எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 5 விதமான பொருட்களில் அந்த பஞ்ச வாயுக்களும் ஒரு பொருள் என்று எடுத்துக்கொள்வோம் என்றால், இந்த 5 பொருட்களும் சேர்ந்தால்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். பிராணன் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த சரீரம் என்ன ஆகும்? அதுக்கு வேற பேர் வந்துடும் இல்லையா? அதால் செயல்பட முடியுமா பிராணன் போயிடுச்சுன்னா? ஆக 5 பேர் இருந்தால் தான் இந்த காரியம் நடக்கும். அதைத்தான் தெய்வம், ஜீவாத்மா, சரீரம், இந்திரியங்கள், பிராணங்கள் என்று பெரியவர்கள் சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். இதைத்தான் பகவத்கீதையிலே எம்பெருமான் கிருஷ்ணன் சொல்லுவார், அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதக்விதம் விவதாச்ச பிரதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். இப்போ முதல்ல எப்படி ஆரம்பித்தேன்? தெய்வம் சைவாத்திர பஞ்சமம் சொன்னோம் இல்லையா? 5 பேருன்ட்டு. இதை தெய்வம்ன்றது தெய்வம்ட்டு சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கார் அவர். இப்படி இந்த எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் இந்த 5 பேர் சேர்ந்து செஞ்சாதான் செய்ய முடியும் என்பதை உணர்த்துகின்றது. அப்படி உணர்ந்து விட்டோம் என்றால் அபிமான பங்கம் வந்துவிடும் என்று சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இப்படி 22வது பாசுரத்திலே 22வது ஆன்ம தத்துவமாகிய அகங்காரம் நீங்க வேண்டும் என்ற வகையிலே அமைத்து, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பா போல் வந்துதலை பெய்தோம் என்று சொல்லுகின்றாள். ஏன் இந்த அரசர்கள் பள்ளிக்கட்டில் கீழே வந்து தவம் இருக்கின்றார்கள்? இப்போ கொஞ்சம் புராணம் பார்க்கலாம். ஜராசந்தன் என்ன பண்ணா? எல்லா அரசர்களையும் சிறைப்படுத்தி சிறை வைத்திருந்தான். ஜராசந்தனை மாய்த்து அந்த அரசர்களை சிறை மீட்டு கொடுத்தவன் எம்பெருமான் கண்ணன். அதற்கு பிரதி உபகாரமாக, நன்றி கடனாக அவர்கள் எம்பெருமானிடம் சரணடைந்து இருக்கின்றார்கள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். இன்னொரு விதமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் பூதத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதி பாசுரத்தை மனதிலே கொண்டு அனுபவிப்போம். உய்மின் நிறை கொணர்ந்து எங்கள் உலகாண்டவர் இம்மையே தம் இன்சுவை மடவாரை பெறகொள்ள தாம் விட்டு வெம்மின் ஒளி வெயில் கானகம் போய் குமை தென்பார்கள் செம்மின் முடி திருமாலை விரைந்து அடி சேர்மனே என்று சொல்லுகின்றார். இங்கு இந்த அரச தர்மத்திலே அரசர்கள் என்ன சொல்லுவார்கள்? இருக்கின்ற வரையில், நல்ல ஸ்திதியில் இருக்கின்ற வரையில் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு முதுமையிலே வானப்பிரஸ்தம் என்று காட்டில் போயிட்டு தவம் இருந்து போவான் இருக்காங்களே, அப்படி அவர்கள் அங்கு போறத ஆண்டாள் நாச்சியார் இங்கே என்ன சொல்றால், அந்த அரசர்கள் அபிமான பங்கத்தை தொலைத்து விட்டு உன் பள்ளிக்கட்டின் கீழே இருக்கின்றார்கள் என்று அனுபவிக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இது ஒரு விதமான அனுபவம். இதை நினைத்து கொண்டு நேற்றைய பாசுரத்திலே என்ன சொன்னோம்? எதிரிகள் உன் அம்பிற்கு கட்டுப்பட்டு உன் அம்பிடம் தோற்று இங்கு வந்தார்கள்.
நாங்களோ உன் அன்பிற்கு கட்டுப்பட்டு வந்தோம் என்று சொன்னால் அல்லவா, அதை நினைத்து கொண்டு இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த முதல் 2 வரிக்கு இவ்வளோ நாழி போயிடுது. மீதி இருக்கிற கொஞ்ச நாளில் மற்ற வரியில் இருக்கிறத சொல்லி முடிக்கலாம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. தாமரை பூ போலே, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே உன் கண்கள் 2 திறந்து எங்களை கடாட்சிப்பாயாக என்று வேண்டுகின்றாள். எப்படி எம்பெருமானுடைய அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை கோலத்தில் அனுபவித்தோம். அழகா தாமரைப்பூ, அதுக்கு நடுவில் ஒரு கண், அதுக்கு பக்கத்தில் சூரியன் என்று அற்புதமாக அனுபவித்தோம் அல்லவா. அதை மனசிலே கொள்ளுங்கள். இன்னைக்கு கண்களால் குளிர எங்களை கடாட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாளைக்கு பாசுரத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னு கேட்க போகிறா. அதுக்கு பீடிகையாக இன்னைக்கு முதல்ல எங்களை குளிர கடாட்சித்து விடு என்று கேட்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். ஏன் செங்கன் சிரிச்சிறிதே என்று சொன்னார்? எம்பெருமான் அந்த கண்களை முழுவதுமாக திறந்து நம்மை பார்த்துவிட்டால் கோடி சூரிய பிரகாசமாகிய அந்த ஒளி அதில் மங்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோன்றதுனால சிறிதாக எங்களை அழித்து விடாதபடி முதல்ல கீழ்ப்பாசத்தில் என்ன சொன்னார்? நாடு வாழ்வதற்காக நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னார் அல்லவா. அதுபோன்று எம்பெருமானே நீ கடாட்சிப்பாய், குளிர கடாட்சிப்பாய், ஒரேடிய கடாட்சித்தாய் என்றால் எங்களால் தாங்க முடியாது. ஆகவே சிறிது சிறிதாக திறந்து கடாட்சிப்பாய் என்று பிரார்த்திக்கின்றார். இது தத்துவ விளக்கம். இதையே இலக்கிய நோக்கில் பார்த்தோம்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு அந்த எம்பெருமானுடைய கண்களை பார்த்த உடனே ஒரேடியாக திறந்துட்டா அப்புறம் அதை அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக திறந்தால் அந்த கண்களுடைய அழகை ரசிக்கலாமே என்று சிறிதே திறவாய் என்று சொன்னால் என்றும் அனுபவிக்கலாம். இதில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வேதமும் இந்த எம்பெருமானுடைய திருக்கண்களுடைய விசேஷத்தை, எம்பெருமானுடைய கண்களுடைய விசேஷத்தை அற்புதமாக அனுபவித்திருப்பார்கள். எத்தனை பாசுரங்கள் வேணாலும் எடுத்து காட்டலாம். அதற்கெல்லாம் அவகாசம் இல்லாத இருப்பது தான் நம்மளுடைய குறை. ஆகவே ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய கண்களுடைய விசேஷத்தை அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டுவார்கள். இதற்கு இந்த எம்பெருமானுடைய கண்களுடைய விசேஷத்தை ராமானுஜர் எப்படி அனுபவிச்சார்ன்றதை நாம் இங்கு பார்க்கணும். ராமானுஜர் யாதவ பிரகாசர்கிட்ட சிஷ்யராக இருந்து உபதேசம்லாம் பெற்றுருக்கும் பொழுது ஒரு சிஷ்யன் எம்பெருமானுடைய கண்கள் எப்படி இருக்கும்ட்டு கேட்கும் பொழுது உபனிஷத் வாக்கியத்திற்கு வித்தியாசமாக பதில் சொல்லிட்டார் ஆச்சாரியன். எப்படி சொன்னார்? குரங்கனுடைய ஆசனவாய் போன்று இருக்கும் எம்பெருமானுடைய கண்கள்ன்றார். ஏன்னா குரங்கனுடைய ஆசனவாய் சிவந்திருக்குமாம், எம்பெருமானுடைய கண்கள் சிவந்திருக்குமாம் தாமரையை போல. ஆகையினால அதுக்கு இது ஒப்பிடுன்ட்டாராம். இவர் அதனால் கண்ணீர் வடித்து ஆச்சாரியனையே உபதேசம் பண்ணவர், ஆச்சாரியனுக்கே உபதேசம் பண்ணவர் ராமானுஜர். அப்படி கிடையாது. கபி என்றால் சூரியன். சூரியன் என்ன பண்ணும்? குளிர்ந்த நீரை உறிஞ்சி தாமரை புஷ்பங்கள் நன்றாக மலர்கின்றது. சூரிய வெளிச்சத்தில் தானே தாமரை மலர்கின்றது. சூரியன் என்ன பண்ணுவான்? தாமரை மலர்வதற்காக கிரணங்களை அனுப்புவது போன்று அந்த அலர்ந்த செந்தாமரையை போன்ற கண்களை உடையவன் தானே உபநிஷத் சொல்லிட்டு, இதை நீங்கள் போய் ஒரு கீழான ஒரு உதாரணம் சொல்லிட்டீங்களேன்னு வருந்தி அவர் கண்ணீர் வடித்தது என்று சுட்டதாம் யாதவ பிரகாசருக்கு. இதுதான் பெரியவா சொல்லுவா, ஆனந்த கண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும், கோபத்தில் வர கண்ணீர் வெந்நீர் போன்று சுடும் என்று. அவருக்கு எம்பெருமானாருக்கே ஒரு கோபம். ஏன்னா பெருமாளுடைய திருக்கண்களை ஒரு கீழான வஸ்து கூட ஒப்பிட்டு காட்டிவிட்டாரே என்ற அந்த கோபத்திலே சுடுநீர் சுல் என்று உரைத்ததாம் யாதவ பிரகாசருக்கு என்று எம்பெருமானுடைய அந்த கண்களுடைய விசேஷத்தை சொல்லுவார்கள். அமலநாதிபிரானிலே திருப்பானாழ்வாரை திகைத்த வைத்த கண்கள் எது? என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே மற்றொன்றினை காணாவே என்று அவனை திகைத்த வைத்த கண்கள் அல்லவா அரங்கனுடைய திருக்கண்கள். இதைத்தானே கீழ்ப்பாசுரத்திலே ஒரு நாள் வெள்ளியுடைய எப்படி மாற்றி பணிகொண்டார் என்பதை நாம் எடுத்து காட்டினோம். அதையும் இங்கு நினைத்து கொள்ளுங்கள். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கினி என்பது சலங்கை. சலங்கையினுடைய வாய் எப்படி பாதி திறந்தும் இருக்கின்றதோ அதுபோன்று சிறிதாக திறந்து அன்றளர்ந்த புஷ்பம் போல் இருக்கின்ற தாமரையை போன்று எங்களுக்கு கடாட்சிப்பாய் என்று சொல்லுகின்றார். இது ஒரு விதமான அனுபவம். சரி,
இங்கு திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் என்று சொல்லுகின்றால் வேதம் என்ன சொல்லித்து? எம்பெருமானுடைய ஒரு கண் சந்திரன், ஒரு கண் சூரியன்ட்டு நிறைய அனுபவிச்சுருக்கோம். உபநிஷத்துல நிறைய வருது, வேதத்துல நிறைய வருது. அதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப நாழி ஆகுன்றதுனால இங்கெல்லாம் சொல்லியிருக்கா எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலில் அவன் திருக்கண்களுடைய விசேஷத்தை அனுபவிக்க வேண்டும். திருவடி முதல் திருமுடி வரை அனுபவிக்கின்ற பொழுது கண்களை விசேஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு எம்பெருமானுடைய கண்களுடைய விசேஷத்தை சொல்லுகின்றாள். அப்போ எப்படி சூரியனாயிருந்து, எப்படி சந்திரனாயிடுத்து, ஒரு கண் எப்படி குளிர்ச்சியா இருக்கு, ஒரு கண் எப்படி வெப்பமா இருக்குன்னு பார்த்தோம்னா இதற்கு ஒரு வியாக்கியானம் நாம் அனுபவிக்கலாம். எம்பெருமான் யாரு? சங்கு சக்கரதாரி. சங்கு சக்கரம், சங்கு எப்படி இருக்கும்? நீரிலே இருக்கின்றது, குளுமையாக இருக்கும். சந்திரனை போன்று வெண்மையாக இருக்கும், வெள்ள ஒளி. அந்த வெண்மை சங்கினுடைய ஒளி, சங்கு சக்கரம் சதுர்புஜத்தில் ஒரு 2 புஜத்தில் வச்சிருக்காரு இல்லையா? சங்குனுடைய ஒளிப்பட்டு, வெண்மையான ஒளிப்பட்டு, மென்மையான ஒளிப்பட்டு, குளிர்ச்சியான ஒளிப்பட்டு ஒரு கண் சந்திரனை போன்று குளிர்மையாக இருக்கின்றது. இன்னொன்ற பக்கம் யார் இருக்கார்? வலது கையில சக்கரத்தாழ்வார் இருக்கார். சக்கரத்தாழ்வார் எப்படி? கோடி சூரிய பிரகாசம் உடையவர் சக்கரத்தாழ்வார். அந்த வெப்பத்தினால் அந்த இன்னொரு கண் கோடி சூரிய பிரகாசமாக கதிரவனை போல சூரியனை போல இருந்ததுன்ட்டு நாமளே அனுபவிக்கிறது தான் இது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சங்குக்கும் சக்கரமுக்கும் என்ன தன்மையோ அதை மனதில் கொண்டு அனுபவித்தோம் என்றால் இந்த அனுபவம் மனதிலே ஸ்புரிக்கும். இப்படி செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, சிறுக சிறுக என்னை பார்க்க மாட்டாயா என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு கேட்கின்றாள். இதை நம்ம சம்பிரதாயத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு சொல்கிறேன். இங்கே ஏறக்குறைய இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆகாதவர்கள் இருந்தாலும் தங்களுடைய கல்யாணத்தில் அதை நினைத்து பார்க்கணும். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் கல்யாணத்துக்கு தனியாக விசேஷமான மந்திரங்கள்லாம் இருக்குது. அதில் சேஷஹோமம்ட்டு ஒன்று பண்ணுவாள். அதாவது 5 நாள் கல்யாணம் அந்த காலத்தில் பண்ணால் அதில் 4வது நாளில் சேஷஹோமம் விடியற்காலையில் பண்ணுவாள். ஆண்டாள் பண்ணுறது யாருன்னா, எதுக்காக ஆண்டாள் நோன்பு நோற்றாள்? எம்பெருமானை தன்னுடைய மணாளனாக வரிக்க வேண்டும் என்று. ஜீவாத்மாக்கள் அனைவரும் எம்பெருமானை தன்னுடைய மணாளனாக வரிக்க வேண்டும் என்று நமக்கு திருப்பாவை கொடுத்துருக்கா. ஆக இப்போ எம்பெருமான்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு சேஷஹோமம் நடக்கிறது 22வது பாசுரத்தில். சேஷஹோமத்தில் என்ன பண்ணுவா ஞாபகம் இருக்கா? பழைய நினைவுக்கெல்லாம் அப்படியே மலர விடுங்க. பின்னால பொண்ணையும் மாப்பிள்ளையும் பக்கத்தில் உட்கார வச்சு மந்திரம் சொல்லுவார் புரோகிதர். என்ன சொல்லுவார்? பொண்ணை பார்த்து, உன்னுடைய பர்த்தாவாக போகின்ற இவனுடைய கண்களை நன்றாக பார் என்று சொல்லுவார். மந்திரம் அப்படி தான் போகும். அதே மாதிரி மாப்பிள்ளைகிட்ட உன்னுக்கு பத்தினியாக போகின்ற இவளுடைய கண்களை நன்றாக பார் என்று சொல்லுவார். கண்ணுன்னா இந்த புறக்கண்களை இல்லை, அகக்கண்ணை பார் என்பது வேத மந்திரத்தினுடைய அர்த்தம். என்னன்னா, இவனுடைய கண்களை பார்த்து, அவனுடைய அகக்கண்ணை பார்த்து, அவனுடைய மனதை பார்த்து, நீ எனக்கு பர்த்தாவாக வருவதற்கு நான் என்ன புண்ணியம் பண்ணினோன்ட்டு நீ நினைச்சுக்கோ. இவர்கிட்ட மணமகன்கிட்ட சொல்லி, உன்னை என்னுடைய பத்தினியாக நான் பெறுவதற்கு நான் என்ன தவம் பண்ணி இருக்கணும்னு நினைச்சுக்கோன்ட்டு அவளுடைய அகக்கண்ணை பார், அவளுடைய கண்களை பார். கண்ணோடு கண்ணை நோக்கி என்னென்னமோ பாடலாம் வரும். அண்ணலும் நோக்கினான் அவனும் நோக்கினான். எப்படி அவளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல் வந்தது. அதுபோன்று இந்த கல்யாண வைபவத்திலே சேஷஹோமம் என்ற இந்த ஒரு சடங்கு, நம்ம இந்து தர்மம் சனாதன தர்மம் சொல்லுகின்ற எதுவுமே வெற்றி சடங்கு கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? சுலை இருக்க தோலை விழுங்கி கொண்டிருக்கின்றோம். என்ன எது உண்மையான தத்துவமோ அதை விட்டுட்டு வெளிப்படையானது சடங்குன்ட்டு செய்கிறோம். அப்படிதான் ஒரு குரு இந்த குருகுலத்தில் பாடம் நடத்தின்னு இருந்தார். குருகுலன்றது எப்படி இருக்கும்? சுற்றி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை, மரம் செடி கொடிகள் இருக்கிற இடத்துல குருகுலத்தில், அந்த காலத்து குரு, இப்போ இருக்கிறது பள்ளிக்கூடம் மாதிரி இல்லை. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இயற்கை சூழலில் என்ன பண்ணுது, ஒரு பூனைக்குட்டி அப்பப்போ குறுக்க ஓடி வந்தது. ஒரு பூனைக்குட்டி வந்ததுன்னா சின்ன பிள்ளைங்க தானே பாடம் கேட்குறவாள்லாம், சிஷ்யர்களுக்கெல்லாம் நமக்கே ஒரு ஆசை வந்துடும் இல்லையா? பூனை ஓடிதுன்னா அப்படியே ஒரு கவனம் செறிந்து அதுகிட்ட போகும் இல்லையா? குரு பாடம் எடுக்கிறார், பூனை குறுக்க வர்றது, இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே தவறுது. அதை பார்த்து சிஷ்யர்கள்லாம் அதை பார்த்து வேடிக்கை பார்க்கறது பார்த்தா அவள் கவனம் மாறி போகிறதுன்ட்டு
ஒரு பிரதான சிஷ்யனை கூட்டு, அதான் முதல் மாணவனை கூப்பிட்டு அந்த பூனையை ஒரு கூடையில் போட்டு அடைச்சி வைடான்ட்டார். ஏன்னா அது அங்கே அடைச்சி வச்சுட்டு இருந்தா குறுக்க வராது, அப்போ பாடம் ஒழுங்காக கேட்பீங்கன்னு சொல்லிட்டார். இப்படியே தினமும் அந்த பூனை வரும், இவ பிடிச்சி அடைச்சி வைப்பா. இப்படியே காலம் ஓடித்து. குரு பரமபதிச்சிட்டார். அடுத்த குரு யார் வரணும்? பிரதான சிஷ்யன் வரணும். அவருக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. பிரதான சிஷ்யனா அமர்ந்தார். சிஷ்யர்லாம் எதிர கை கட்டிண்டு இவா என்ன பாடம் சொல்ல போறார், புதுசா வந்த வாத்தியார்னு காத்துட்டு இருக்கா. அவர் வாய் மூடின்னு இருக்கார். அவருக்கு பிரதான சிஷ்யனையே பார்க்குறார். என்ன பார்த்து, என்னடா இன்னும் நீ காரியம் பண்ணாமல் இருக்கன்னு. என்னது குருவே, என்ன காரியம்? நமக்கு குரு என்ன சொல்லி கொடுத்தார்? பூனையை பிடிச்சி கூடையில் அடைக்க சொன்னார். நீ அடைச்சினா தான் நான் பாடம் தொடங்குவேன். இதுதான் வெற்று சடங்குகளில் தத்துவத்தை மறந்துவிட்டு, எதற்காக அது சொல்லப்பட்டது என்பதை மறந்துவிட்டு, சுலை இருக்க தோலை விழுங்குவது, வெளிப்படையா இதையாவது தப்பா புரிஞ்சுண்டு, அதுதான் இந்த நாத்திகவாதி எல்லாம் பண்றது. மந்திரத்தினுடைய உண்மையான பொருளை புரிந்து கொள்ளாமல், அது என்ன தத்துவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது என்பதை உணராமல் ஏடா கூடமா எதையாவது பேசிட்டு இருப்பா. அவளுக்கு ஞானம் அவ்வளவுதான். அந்த ஞானத்துல அவ சொல்றான்ட்டு நம்ம அவர்களை மன்னித்து விடுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு வந்தோம் இங்க? செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று சொல்லி அந்த சேஷஹோமம், கண்ணோடு கண் நோக்க வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன். நம்ம கல்யாண சடங்குல என்ன பண்றோம்? சேஷஹோமம் பண்ணுகின்ற பொழுது மணமகனுடைய கண்களை பார்த்து, நீ எனக்கு கிடைப்பதற்கு நான் என்ன தவம் பண்ணேனோன்று மனசுல நினைச்சுக்கணும். அதே போன்று மணமகன் மணமகளை பார்த்து, நீ எனக்கு பத்னி ஆவறதுக்கு நான் என்ன தவம் பண்ணணும்ட்டு மனசுல நினைச்சுண்டு, இப்படி ஒரு புரிதலோடு இல்லற வாழ்க்கையை தொடங்கினால் அந்த இல்லறம் நல்லறமாக சிறக்கும். அங்கு பிரிவு என்பதற்கே வேலை இல்லை, கோர்ட்டுக்கெல்லாம் வேலை இல்லை என்பதை நமது மந்திரம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதெல்லாம் மறந்து போனதனால்தான் நமக்கு எந்த சூழ்நிலையில எப்படி நாம் கல்யாணம் பண்ணிட்டோன்றதெல்லாம் மறந்து போனதுனால்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பிடிச்சிது. ஈகோன்னா என்ன? அகங்காரம். அதுதான் இந்த பாசுரத்தினுடைய மெயின் உள்கருத்து, முக்கியமான கருத்து அகங்காரம் தான். அந்த அகங்காரத்தினால்தான் ஒவ்வொரு கோர்ட்டா ஏறி இறங்கின்னு இருக்கா. கல்யாணம் பண்ண 6வது மாசமே நீ சரியில்லை நான் சரியில்லைன்ட்டு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு போறான். ஆனால் இந்த மந்திரங்களுடைய உண்மையான அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு அந்த மணமகளும் நடந்து கொண்டிருந்தால் அது போன்ற பிரிவு என்பதற்கே இடமில்லை என்பதனால்தான் கண்ணோடு கண்ணை பார்க்க சொன்னார்கள். ஆகவே இங்கு ஆண்டாள் நாச்சியார் எதுக்கு வந்திருக்கா? நீ உன் மணாலனை எனக்கு கொடு என்று கேட்டால் அல்லவா? யார்கிட்ட கேட்டா? நப்பிண்ணை பிராட்டிகிட்ட கேட்டா இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற நாழி வந்துடுத்து, வைகரை பொழுதுல நாங்கள் நோன்பு நோற்று வந்திருக்கின்றோம். கண்ணனை என் மணாளனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆகையினால் இப்பொழுது சேஷஹோமம் பண்ணுகின்றோம். கண்ணோடு கண் பார்க்கின்றோம். மெல்ல கண் விழித்து என்னை பார், நாங்கள் அகல கண்விரித்து உன்னை பார்க்கின்றோம் என்று ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று சொல்லி, எங்கள் மேல் சாபம் விழுந்து நீ இப்படி எங்களை கடாட்சித்து விட்டால் எங்கள் மேல் நாங்கள் செய்த பாபங்கள் அனைத்தும் தீயினுள் தூசாகிவிடும் என்று சாலோகத்திலே சாமீபியத்திலே கல்யாணம் பண்ணிக்கொள்ளுகின்ற நிலை, கண்ணனையே அடைகின்ற அந்த நிலை, கண்ணனோடு கலக்கின்ற அந்த நிலைக்கு வந்துவிட்ட ஆண்டாள் நாச்சியார் 22வது பாசுரத்திலே 22வது தத்துவமாகிய அந்த அகந்தை என்ற அகங்காரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் அமைத்து நம்மை வழிகாட்டுகின்றாள் என்று நினைக்க வேண்டும். இப்படி எம்பெருமான் தான் எனக்கு என்று சரணாகதி பண்ணி அவனை பிரிவதுதான் எங்களுக்கு சாபம் என்று எடுத்துக்கொள்ளும். எங்கள் மேல் சாபம் என்று ஏன் சொன்னால், நாங்க தான் சரணாகதி பண்ணிட்டுமே, தீயினுள் தூசாகும் சொன்னீங்களே, இப்ப ஏன் சாபம் சொல்றேன்னா, உன்னை பிரிஞ்சு இருக்கிறது தான் எங்களுக்கு சாபம். கண்ணனோடு சேர்ந்திருப்பது எங்களுடைய பலன், கண்ணனை பிரிந்திருப்பது எங்களுக்கு சாபம் என்று சொல்லுகின்றாள் என்று எங்கள் சாபத்தை தீர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்திக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் சுவாமி தேசிகன் வைராகிய பஞ்சகம்ட்டு ஒரு 5 ஸ்லோகங்கள் சொன்னார். விஜயநகர பேரரசன் சுவாமி தேசிகனுக்கு பொன் தருகிறேன், பொருள் தருகிறேன், வீடு தருகின்றேன், நிலம் தருகின்றேன், ஐஸ்வர்யம் தருகின்றேன், என்னுடைய ஆஸ்தான வித்வானாக வா என்று ஓலை அனுப்பின பொழுது, நீ என்ன எனக்கு பொன்னும் பொருளும் தருவது? எனக்கு பொன்னும் பொருளும் எனக்கு மூதாதையர் கொடுத்த ஐஸ்வர்யம் கரிகிரி மேல் இருக்கின்ற அந்த வரதன் என்று சொல்லி பாசுரம் சொன்னார்ட்டு முந்தா நாள் அனுபவிச்சோம் இல்லையா? அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அந்த 5 ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம், சோனி கோண சதாம்ச பாலான காலா
தூர்வார கர்வானல க்ஷுப்தியக்ஷுத்ர நரேந்திர சாடு ரசனா தானியான்ன மன்யாமகே என்று சொல்லுவார். சின்ன ஒரு பிரதேசம், இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்திலே ஒரு சின்ன பிரதேசம், பூமண்டலத்தின் ஏதோ ஒரு சிறிய பகுதியை பரிபாலனம் பண்ணுகின்ற அரசர்கள் தங்களை சக்கரவர்த்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த சக்கரவர்த்திகளை நீ இந்திரன், நீ சந்திரன் என்று புகழ்வேன் என்று நினைக்கின்றாயா? மாட்டேன். எனக்கு பெருந்தனம் என் கரிகிரி மேல் இருக்கின்ற அந்த வரதன் என்ற பெருந்தனத்தை எங்களுக்கு மூதாதையர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன், இந்த புறச்செல்வங்கள்லாம் எனக்கு வேண்டாம், நிரந்தரமான செல்வம், நிலையான செல்வம் எது என்றால் எம்பெருமான் என்று இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுவார். அப்படிப்பட்ட வைராகியம்தான், அப்படிப்பட்ட பக்தி தான் சரணாகதியை பூர்த்தி பண்ணும் என்பது உணர வேண்டும். வெறும் சரணாகதி, நான் சரணாகதி பண்ணிட்டேன்னு சொன்னா போராது. அந்த சரணாகதியினுடைய தத்துவத்தை உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் நமது சனாதன தர்மம் என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றாள். இந்த மாதிரி நாம மனசுல கொண்டுட்டோம்னா வழக்கம் போல பாசுரத்தை எப்படி முடிக்கிறா? ஏல் ஓர் எம்பாவா, இதை நன்றாக அறிந்து தெளிந்து நினைத்து எங்களுக்கு அருள் புரிவாய் கண்ணா என்று வேண்டுவதாக இந்த பாசுரத்தை விசேஷமாக நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த அளவிலே இந்த பாசுரத்தினுடைய பாசுரார்த்தங்களை பூர்த்தி பண்ணுகின்றேன். இப்படி நாம் உணர்ந்து கொண்டு விட்டோம் என்றால், கோதா பிராட்டி உபதேசித்ததை நாம் மனதிலே கொண்டு விட்டோம் என்றால், நம் அகங்காரங்கள் நம் மனதை விட்டு நீங்கும். எனது என்று எனக்கு எதுவும் கிடையாது, நான் என்ற அகங்காரம் போய்விட்டால் நான் செய்கின்ற காரியம் இது என்னுடைய செயல் என்ற மமதை வராது. அப்படி சொஸ்மை சோப்ரீதியே ஸ்வயமேவ காரயதி என்று எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் அவன் நியமித்தபடி நான் காரியங்கள் செய்கின்றேன் என்ற நினைவிலே காரியம் செய்து செய்கின்ற காரியங்கள் பலன் அனைத்தும் எம்பெருமானுக்கே என்ற அந்த பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.